சேர்ந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக சமைக்கிறாங்க. எப்படியாவது வந்து இன்றைக்கி பிடிச்சது எல்லாமே வந்து டாக்டருக்கு சமைச்சு கொடுக்கணும். அவங்க நான் இதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சமைச்சிட்ருக்காங்க. இவ சந்தோஷம்னா எத்தனை நாளைக்கு சும்மா நடிச்சிட்ருக்கான்னு தெரியாமல் இவ பாட்டுனா அவ்வளோ சந்தோஷமாக சமைச்சிட்ருக்கா. போடு போடு என் பையனுக்கு ஒரு வேலைக்காரி வேணாம், அதனால தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க மகா. எதுக்காக இந்த அத்தை என்னை பார்த்து இப்படி பண்ணிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாதா? டாக்டர் என்கிட்ட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் நீ இப்படி பார்த்துட்டு போகிறீங்க. அதெல்லாம் என் டாக்டரே என்கிட்ட நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்னேகா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து நம்ம சிவா ரூமுக்கு வராங்க. பார்த்துட்டு வந்து சிவா வந்து அப்படியே முறைக்கிறாரு. இங்கே பாரு சிவா, நீ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அவ கூட வாழணுன்ட்டு அவசியம் கிடையாது. நானும் பார்த்துட்ருக்கேன். என்னை எப்படியாவது வந்து நீ வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க, என்ன நினச்சிட்ருக்கோ மனசில் அப்படின்னு அமைதியாக இருக்கார் சிவா. என்ன சிவா சும்மா அமைதியாக இருக்க? இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி நீ ஏன் கூட தான் வாழணும், நீ எனக்கு தான் கிடைக்கணும், எனக்கு கிடைக்காம யாருக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன் உன்னை அப்படின்றாங்க. அதுக்கும் அமைதியாக இருக்காரு. என்ன சிவா நீ எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிற? சரி பரவாயில்ல, இந்த டைவர்ஸ் பேப்பரில் அவகிட்ட சைன் வாங்கு, சிந்து கிட்ட சைன் வாங்க, நீயும் சைன் போடு, 2 பேரும் சைன் போட்டு கொடுங்கன்னா மியூச்சுவலாக பிரியறதுக்கான உண்டான எல்லா வேலையும் நான் செஞ்சிடறேன். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் ஈஸியாக நடந்துடும். முதல்ல இதை பிடி அப்படின்றாங்க. அதுக்கும் சிவா அமைதியாக இருக்கேன். என்ன சிவா நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், அமைதியாக இருக்கேன், டைவர்ஸ் பேப்பர் தானே, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரியும் சிவா உன்னை பற்றி, அதனால தான் டைவர்ஸ் பேப்பரை கொடுத்தேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாக சைன் வாங்கி நீ ஒரு சைன் போட்டுரு அப்படின்னு. சைன் தானே தோ போடுற அப்படி சொல்லிட்டு அப்படியே கிழிச்சு அப்படியே தூக்கி விசிறடிக்கிறாரு. அவங்க முகத்தில் அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க சிவா? தெரிஞ்சு தான் பண்ணுறியா? எல்லாம் தெரிஞ்சதால் தான் பண்ணுறேன். சரி எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க நீ யார் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிருக்கு. என்ன சிவா இப்படிலாம் பேசுகிற? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? இங்கே பார், நான் தான் உனக்கு எல்லாமே. யார் சொன்னது நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு? எப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணியோ அந்த நிமிஷத்துலேருந்து உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சொல்லிட்டேன். மறுபடி வந்து என் விஷயத்தை தலையிறது, என் பர்சனல் விஷயத்தில் தலையிட்டு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் உனக்கு எங்கேருந்து வந்து தைரியம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு. தேவையில்லாமல் வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் கூட இருக்க மாட்டேன், ஏன் உன் கண்ணு முன்னாடி கூட இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்றாரு. அதை கேட்டு செம்மையாக ஸ்னேகா டென்ஷன் ஆகிடுங்க. என்ன சிவா நீ ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்க, நானும் பார்த்துருக்கேன். அப்போது அந்த சிந்து கூட நீ வாழ போகிறேன்? ஆமாம் வாழ போகிறேன் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியோட ஸ்னேகாவுக்கு, என்னையும் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் சிந்து கூட தான் வாழ போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறேன். அவளை தாங்கிக்க முடியல. இங்கே பாரு சிவா, நீ வந்து எனக்கு என் டைவர்ஸ் வந்து பண்ணாமல் இப்படி என்னை ஏமாத்தினா உன்னை நான் சும்மா விட என்ன பண்ணுவேன்? நேராக ஸ்டேஷனுக்கு போய் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ. அதை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. பார்த்தா வந்து நம்ம சிந்து வராங்க. சிந்து பார்த்துட்டு, என்ன சிந்து, டாக்டரே உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே, டாக்டரே இன்றைக்கி உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வா சிந்து, சாப்பிட்ணும், நீ கூடவே இன்றைக்கி சாப்பிட்றியா அப்படின்னு. டாக்டர் இங்கே நானா? ஆமாம் பின்ன என்ன, நீயும் சாப்பிட்ரு, நீயும் சாப்பிடாம தானே இருந்திருப்ப அப்படின்னோடனே, சரி டாக்டர் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்து பார்த்து பரிமாறுறாங்க சிந்து. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தாங்கியே முடியல ஸ்னேகாவால். செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது சிந்து, உண்மையிலே சொல்கிறேன், ஒன்றை மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து கை கொடு சிந்து அப்படின்னோடனே, டாக்டர் நான் சாப்பிட்டுட்டு இருக்க கை அப்படின்னோடனே, பரவாயில்ல சிந்து நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. சூப்பர் சிந்து, உண்மையிலே சமையல், ரொம்ப தேங்க்ஸ் சிந்து அப்படி சொன்னோன்னே, நீ எங்கே அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுச்சு, நீ பரிமாறினதான் சிந்து சாப்பிட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ஸ்னேகாவுக்கு வயிறாக எழுது. ஓ அந்த அளவு போயாச்சா, அந்த சிந்து கூட இந்த அளவு ஆகிட்டே நீ, நான் விட மாட்டேன் சிவா, உன்னை விடவே மாட்டேன், எக்காரணம் கொண்டும் இது நடக்க விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக போகிறாங்க ஸ்னேகா.